அம்மா! புரோகிதரையா, புரோகிதரையா, நல்ல வேலையா உங்களை பாத்துட்டேன். நான் இப்ப உடனே தாயம்மா கிட்ட பேசி ஆகணும். நான் அவங்கள தேடிதான் இப்ப இங்க வந்தேன். முதல்ல நானே அவங்கள தேடி ஆகணுமா? ஏன்னா அவங்க கோயில விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் திரும்ப வரல. ஐயா, ஐயா, புரோகிதரையா, அப்படின்னா நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு நடந்ததெல்லாம் அத பத்தி உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்? நான் ஆதி நாகினி, நீங்க இந்த கோயிலோட பாதுகாவலர். அப்படி இருந்தா ஏன் எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை உருவாக்குனது யாரு? யாருங்க? யார் இதெல்லாம் உருவாக்குனது? என்ன மன்னிச்சிடுங்க ஆதிநாகினி, அது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். ஏன் இப்படிலாம் பண்றீங்க பரமேஸ்வரா? ஏன் என்ன மட்டும் ஆயிரக்கணக்கான கேள்விகளோட தனிமையில இருக்க விடுறீங்க? இப்ப எல்லாமே மாறிடுச்சு, வரலாறே மாறிடுச்சு. நான் யார சாத்தான் நினைச்சேனோ அவன் உண்மையா சாத்தான் கிடையாது. அப்புறம் நான் யார என் உண்மையான தோழன்னு நினைச்சனோ அவன் தான் பெரிய திருடன், பெரிய சூழ்ச்சிக்காரன். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அப்புறம் நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? எனக்கு ஏன் எதையும் தெரிய விட மாட்டீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு, பதில் சொல்லுங்க பரமேஸ்வரா. இப்படிலாம் ஏன் நடக்குது? நான் என் வீராவை காதலிக்கிறது தப்பா பரமேஸ்வரா? எனக்கு பதில் சொல்லுங்க பரமேஸ்வரா, இப்படிலாம் ஏன் நடக்குது? எல்லா பதிலும் உங்ககிட்டயே இருக்குமா? புரியல. நீ அந்த ஈசன் கிட்ட கேள்விகளை கேக்குற. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஈசன் இருக்கிறாரு, அதனால கேள்வி அவரை கேட்காது, உனக்குள்ளேயே கேளு. ஆனா எனக்கு எந்த பதிலும் இது வரைக்கும். உன் கேள்விக்கான பதில் நிச்சயமா கிடைக்கும். ஒரு தடவை அமைதியான நிலையில உன் மனசு சொல்றது கேளு. உன்னோட உள் மனச பேச விடு. இதுவரைக்கும் உன்னோட வாழ்க்கைய வழி நடத்தினதே அதுதான். உன் காதல் தப்பானதான்னு உன் ஆழ் மனசையே கேளு. கெட்டவங்க, ரொம்ப கெட்டவங்க. இருந்தாலும் அவங்க அம்மா இல்ல, நான் செஞ்சது தப்பு இல்ல. அவ்வளவுதான். இதுதான் உன்னோட பதில்னா அந்த ஈசனோட பதிலும் இதுதான். புரிஞ்சுக்கிட்டியாமா? ரொம்ப நன்றி சுவாமி. சௌபாக்கியவதியா இருமா. நாகினி இந்த கலியுகத்துல உனக்கு மறுஜென்மம் கொடுத்ததே நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக தான். ஆனா நீ என்ன பண்ண? இங்க வந்து ஒரு கழுக போய் காதலிச்சிருக்கியே. ஒரு ஆதி நாகினிக்கு நீதி இது நீதி இல்ல, வெறும் நாடகம், வெறும் வாய் பேச்சு. நீ எங்க போயிருந்த பவானி? இப்படி பார்ட்டி ஆரம்பிச்சது யாராவது கிளம்புவாங்களா? எவ்வளவு நேரமா உனக்கு ட்ரை பண்ற, நீ போனே எடுக்கல. நான் பயந்தே போயிட்டேன், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா? ஏதாவது சொல்லு பவானி. திஸ் இஸ் நாட் டன். இப்பயாச்சும் ஏதாவது பேசு. அட பேசு. தொலைஞ்சு போயிட்டேன். தொலைஞ்சு போயிட்டியா? அப்படின்னா கால் பண்ண நான் வந்திருப்பேன்ல. இல்ல, எனக்கு என்னோட வழி தெரிஞ்சிருச்சு. எந்த வழி உன்னை வந்து அடையுதோ அதுதான் எனக்கான வழி. வீரா, நீ என்ன ஒரு தடவை கட்டி அணைச்சுப்பியா?
என்னாச்சு பொண்டாட்டி? என் பொண்டாட்டி இன்னைக்கு முத தடவையா என்ன கட்டி பிடிக்க பெர்மிஷன் கொடுத்திருக்கா. ஸ்வீட் ஹார்ட், என் வாழ்க்கையை நீ இப்போ இன்னும் பிரகாசமாக்கிட்ட. என்னடா இது, என்ன விடவே மாட்டேங்கிறியே? இந்த நிமிஷம் எனக்கு போதும். இந்த நிமிஷம் செத்து போனா கூட நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். உனக்கு நல்லா தெரியும் எனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். நான் உன்னை அளவுக்கு அதிகமா எல்லை இல்லாம காதலிக்கிறேன் பவானி. மேட்லி, டோட்லி லவ் யூ பவானி. ஒரு பார்வை நீ பார்த்து சென்றால் மறுபார்வை நான் பார்க்க தோன்றும். உன் விழி பல கதைகள் சொல்லும், கதைகள் நிஜமானதே. ஒரு சொல் இமை போல் நான் சொல்லி முடிச்சிட்டேன். நீ பதிலுக்கு என்ன சொல்ல போற? சொல்லு. ஒரு சொல் இமை போதும் என்னாலும் உனதானே. எதுவும் இல்ல. ஏன்னா நான் இதுக்கு மேல நீ செஞ்ச திரும்ப செய்யணும்னு நினைக்க மாட்டேன். கதை விடல, போதும். நான் கதையெல்லாம் விடல, நான் உண்மையதான் சொல்றேன். ஒருவேளை என் மனசுல இருக்க எல்லாத்தையும் இப்பவே உன்கிட்ட கொட்டிட்டேன்னா நீ இதை எப்படி எடுத்துப்ப, எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு தெரியாது. ம்? ம்? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இன்னைக்கு முத தடவையா என் பொண்டாட்டி என்ன அழுத்தமா கட்டி பிடிச்சிருக்கா. ஒருவேளை உன் வாயால அந்த 3 வார்த்தைகளை, அதான் அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்லிட்டா நான் சந்தோஷத்துல பைத்தியமானால் ஆயிருவேன், ஊமையா கூட போயிருவேன். அதனால நீ சொல்றது சரிதான். அப்ப சொல்ல போனா நான் உன்னை காப்பாத்திருக்கேன், சரியா? ஆமா, கீழே என்ன சத்தம் வருது? என்ன சத்தம் வேணாலும் வரட்டும், கண்டுக்காத. இன்னைக்கு நீ வேணா சொல்லாம விட்டலாம், ஆனா நாளைக்கு நீ சொல்லியே ஆகணும். ஏன்னா உனக்கு தான் தெரியுமே, நான் இதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல நான் உன்னை விட ஸ்மார்ட். அதனால நாளைக்கும் என்கிட்ட இருந்து தப்பிடலான்னு திரும்பவும் கனவு காணாத. எந்த கதையும் எடுபடாது. சரி சரி, நீ ஒரு வேலை பண்ண. நீ எனக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்த, டீல். சரியா? நான் அப்ப டீல், சொல்லிடுறேன். டீல், டீல். Done. நான் ஞாபகப்படுத்துறேன், கண்டிப்பா நீ சொல்லி ஆகணும். ஆனா திரும்பவும் ஏதாவது கதையை சொல்லி நீ தப்பிக்கலாம் நினைக்காத. இதுக்கு முன்னாடி நான் அப்படி ஏதாவது பண்ணிருக்கேனா? இல்ல, ஏன்னா எனக்கு தெரியும், வீரா வீராதான். எப்பவும் மறக்கவும் மாட்டான், எப்பவும் மாறவும் மாட்டான். நீ சொன்னது சரிதான். இனி அவங்கள மேல வர்றதுக்கு முன்னாடி நம்ம கீழே போலாம், வா. நான் சொன்னதும் மழை வந்துச்சா, நான் சொன்னதும் வெயில் வந்துச்சா. கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. இப்படி எல்லாம் ஸ்பீடா
இப்படிலாம் பாட மாட்டேன். ஐயோ ஏதாவது யோசனை பண்ணுடி சீக்கிரம். ஐயோ பண்ண கூடாது. ஒண்ணும் புரியலையே. ஏதாவது பாடு. என்ன பாட்டு? பவானி 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 ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு பவானி. பவானி இந்த அந்தாட்சியில எங்க சைடு வா. ஓ பேபி தோத்துட்டு ஆளு சேர்க்கறீங்களா? செத்துட்டா மட்டும் ஜெயிச்சிருவாங்களா என்ன? ஏதாவது நீ சொல்லு. நல்லா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு சாங் சொல்லு. எஸ் அண்ணி வந்துட்டாங்க. அண்ணி நம்ம பக்கம் வந்துட்டாங்க. எஸ் 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 பவானி என்ன பவானி இது? பின்ன என்ன எவ்வளவு படத்துல பாத்திருக்கீங்க, அண்ணி எல்லாம் குழந்தைனாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ணி இனிமே எங்க சைடு தான். அப்படித்தானே அப்படித்தானே அப்படித்தானே? எனக்கு தெரியும் அப்படித்தானே. வாய மூடுறியா? என்ன சும்மா அண்ணி அண்ணின்னு சொல்றதால மட்டும் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதுன்னு நினைச்சுக்காத. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணனு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். நீயும் அந்த மோனலும் என் ஃப்ரெண்டு நூறு என்ன பண்ணீங்கன்னு மறந்துட்டீங்களா? அது மட்டும் இல்ல, நீயும் உன் வீட்டுல இருக்கவங்களும் சேர்ந்து பொண்ணுங்களை தப்பான வழியில பயன்படுத்துறீங்கன்னு தெரியும். எதையும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அதனால நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். அதுதான் என் நீதி. ஆனா இது கலியுகம். நீதிக்கு பெரிய மரியாதை கிடையாது. அதனால நீ செஞ்ச தப்புக்கான தண்டனைய என் வீராம சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது வரும். அண்ணே நீங்க என்ன முடிவு பண்ணீங்க? நீங்க யார் சைடு சொல்லுங்க. நான் சரியோட பக்கம். இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவும். சர சர சார காத்து வீசும்போது, சார பார்த்து பேசும்போது, சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுதே. சூப்பர் பவானி, சூப்பர். வெல் பிளேட் பவானி. பொண்டாட்டி. தேங்க்யூ.